நல்லா இருந்துச்சு படம், சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. நல்லா நல்லா பண்ணியிருக்காரு, சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருக்குண்ணா, சூப்பராக இருக்குண்ணா படம். சூப்பராக இருக்குது, சூப்பராக. புரியல, செம்மையாக இருக்குது. அவரோட ஆக்டிங் மட்டும் தான் செம்மையாக இருக்குது. ஸ்கேமை பற்றி தானா அது தெரில, அந்த படம் பார்க்கல. இது நல்லா இருக்குது, பார்க்கலாம். படம் சூப்பராக இருக்குது ப்ரோ, சூப்பராக இருந்தது ப்ரோ, ஃபஸ்ட் கிளாஸ். நம்ம சென்னை சிட்டியில் நடக்கிறது தான் ப்ரோ எல்லாமே. அது நடக்கிறது தான் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே நம்ம சென்னையில் இந்த கரண்ட் ஆஃப் பண்ணுறது அந்த மாதிரி எல்லாத்தையுமே படத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு எடுத்துன்னு வந்து காமிச்சிருக்காங்க. அதெல்லாம் எதுவுமே இல்லை, இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஸ்கேம் பற்றி அதுதான் எல்லாமே. இங்கே நம்ம இபியில் பில் கட்டுறோம், அது எல்லாத்த பற்றியும் இதில் சொல்லியிருக்காங்க ப்ரோ. என்ன நடக்குது அது எல்லாத்தையும் காமிச்சிருக்காங்க. இல்லை அந்த மாதிரிலாம் இல்லை ப்ரோ, படம் நல்லா இருக்குது. லக்கி பாஸ்கர் மாதிரி இருக்குன்னா அதில் அந்த ஒரு சில பல சீன்ஸ் மட்டும், மிச்சப்படி வேறு எதுவும் இல்லை. நல்லா இருந்துச்சு. அர்ஜுன் தாஸ் வந்து எப்பயுமே வில்லன் அந்த மாதிரியே நடிச்சிட்டு இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. படம் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. போர் அடிக்கிற மாதிரிலாம் இல்லை, எல்லாமே ஓகே தான். ஆமாம். லக்கி பாஸ்கரில் வந்து டிஃப்ரெண்ட்டாக லாட்ரி பற்றி ஸ்கேம் பற்றி சொல்லியிருப்பாங்க. இதுவும் அதே மாதிரி ஸ்கேம் பற்றி சொல்லியிருப்பாங்க. எல்லாம் வந்து பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க. அந்த மாதிரி தான் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. நல்லா ஃபன்னாக இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட வந்து இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அவர் ஆக்டிங் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. வில்லனை பார்க்குறத விட இதில் பார்க்குறது சூப்பராக இருந்துச்சு. இப்போ நிறைய ஸ்கேம் தான் வந்து நல்ல ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கு. ஸோ வந்து இந்த ஸ்கேம் படம் பார்க்கும்போது இப்போது தமிழ் இண்டஸ்ட்ரியில் சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி ஸ்கேம் வரல, ஆனால் சூப்பராக இருந்தது நிஜமாவே. அதை விட அது மாதிரி தான், சேம் அது மாதிரி தான். அந்த மாதிரி கான்செப்ட் தான். சென்னையில் நடந்த சின்ன சின்ன ஈவெண்ட்ஸ் பற்றி கண்டிப்பாக ஏற்றுப்பாங்க. ஏன்னா நல்லாவே இருந்தது, லாக் ஆகிற மாதிரி இல்லை. எல்லாம் சூப்பராகவே இருந்துச்சு, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது நிஜமாவே. நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு பார்க்கலாம் ப்ரோ. சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. கத்தலை ஒரு அவர் வாய்ஸ்க்கு தான் ரொம்ப இது, பட் ரொம்ப கத்தாமல் ரொம்ப சைலண்ட்டாக நல்லா இருந்துச்சு. ரொம்ப ஸ்கேம் வச்சு நல்லா பண்ணியிருந்தாங்க. போய் பார்க்கலாம் படம். இல்லை ஆக்சுவலி போரில் எதுவும் அடிக்கலை, பட் நிறைய லூப் ஹோல்ஸு கரெக்டாக பார்க்கணும் படத்தை. லைக் ஃபோன்ஸ் எல்லாம் வச்சு யூஸ் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு எதனால் இது நடந்துச்சு அப்படி இப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். மற்றபடி படம் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. கண்டிப்பாக பார்க்கலாம் ப்ரோ. ஆமாம் கண்டிப்பாக இருக்குது. பட் ஆனால் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஸ்டைலாக இருக்குது. லக்கி பாஸ்கர்ன்றது ஒரு செட் ஆஃப் திங்கை வச்சு தான் எடுத்தாங்க. இது கொஞ்சம் நிறையா டிஃப்ரெண்ட்டாக போய் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காங்க, பட் நல்லா இருந்துச்சு ப்ரோ. லைக் பெருசாக சாங்கெல்லாம் பெருசாக இல்லை, பிஜிஎம்ஸ் மட்டும்தான் பெருசாக இருந்த மாதிரி இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. எதுவுமே பெருசாக கதைக்கும் அந்த சவுண்டுக்கும் எதுவுமே இதாகலை. நல்லா இருந்துச்சு படம், நல்லா இருந்துச்சு. நல்லா பண்ணியிருந்தாங்க ப்ரோ. தேங்க்யூ. நல்லா இருந்தது. அர்ஜுன் தாஸ் சூப்பராக நடிச்சிருக்காரு ப்ரோ. ஸ்கேம் இதை பற்றி தான் ஃபுல்லாக படம் இருக்குது. அதை பற்றி தான் சொல்ல வராங்க ஃபுல்லாக. நல்லா தான் எடுத்திருக்காங்க. ஆனால் ஃபஸ்ட் ஆஃப் மட்டும் கொஞ்சம் லேக் இருக்குது. ஒன் டைம் வாட்சபிள் தான் படம். இல்லை அந்தளவுக்கு ஆமாம் அந்த மாதிரி எடுத்திருக்காங்க. டிஃப்ரெண்ட்டாக எடுத்திருக்காங்க. பேஸ்ட் ஆன் த ட்ரூ ஈவெண்ட்ஸ் வச்சு எடுத்திருக்காங்க. நல்லா எடுத்திருக்காங்க. அதான் ஏமாற்றக்கூடாது அப்படின்ற மெசேஜை வந்து தெளிவாக சொல்ல வராங்க. ஸோ அதை வச்சு தான் ஃபுல்லாக எடுத்துருக்காங்க. எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லா பர்ஃபார்மன்ஸும் நல்லாயிருக்கு. எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. இவர் மியூசிக் டைரக்டர் சிஎன் ரோல்டனும் நல்லா பண்ணியிருக்காரு. நல்லா இருக்குது. கான்சிட்டி ரொம்ப சூப்பராக இருக்குது. டேரக்டரோட முதல் படம் உண்மையிலேயே அப்படி சொன்னால் நம்பவே முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப மெச்சூர்டான ஒரு ரைட்டிங் இருக்கும் ஸ்க்ரீனில். ஃபஸ்ட் ஹாஃப் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா யோசிச்சிருப்பார் உண்மையிலேயே. செகண்ட் ஹாஃபில் லைட்டாக கொஞ்சம் லேக் இருந்தால் கூட அதுக்கப்புறம் பார்ட் 2க்கு லீடெல்லாம் கொடுத்து அப்படி கொண்டு வந்து முடிச்சிருவாங்க. நல்லா இருக்குது. படத்தில் நிறைய விஷயங்கள் நம்மளை யோசிக்க வைக்கும். அதாவது ஒரு திருடன் தானாக ஒன்றும் திருடனாக மாறலை, சூழ்நிலை காரணமாக அவன் மாற ஆரம்பிக்கிறான் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ரெண்டாவது பணம் எல்லாருக்குமே தேவைப்படுற ஒன்று தானே, அதனால தான் நிறைய விஷயங்கள் மாறுதுன்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. முழுக்க
முழுக்க முழுக்க இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இந்த ஸ்கேமு இதெல்லாம் தாண்டி ஃபேமிலி ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ணி பார்க்கணுன்றதுக்காக எடுத்திருக்காங்க. அது மட்டும் நல்லா தெரியுது. எந்த ஒரு அடல்ட் கண்டென்ட்டும் கிடையாது. அதாவது அர்ஜுன் தாஸ் இருப்பார், ஹீரோயின் இருப்பாங்க, அவங்களுக்குள்ள ஒரு லவ் கண்டென்ட் கூட உள்ள படத்தில் கிடையாது. அந்த மாதிரி எடுத்திருப்பாங்க. ரொம்ப நல்லா இருக்குது, அருமையாக இருக்குது. ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாம், நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. காமெடி படத்தில் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. யோகி பாபு, வடிவுக்கரசி அவங்களோட காம்போ நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அது மாதிரி விடிவி கணேஷ் அவரோட காம்போவும் அவரோட காமெடியும் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு படத்தில். செகண்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் லைட்டாக லேக் தெரிஞ்சுது. ஆனாலும் பார்க்கலாம், நம்ம ஒன்றும் ரொம்ப போர் அடிக்கிற மாதிரிலாம் இல்லை, பார்க்கலாம்.